நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்கா, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஆகா ஓஹோ அற்புதம் அப்படிங்கிற மாதிரி மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே, 13ஆம் தேதிக்கு மேலே, 15ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். அதே நேரத்தில் 15ஆம் தேதிக்கு முன்னே, 13ஆம் தேதிக்கு முன்னே, 10ஆம் தேதிக்கு முன்னே அப்படின்னு இந்த முதல் பகுதியவும் நம்ம பிரிச்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, மாத கிரகங்கள், கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், கிரகங்களோட ராஜா சூரியன், ராசிக்கு அதிபதியான சுக்கிரன், புத்திகாரகன் புதன், இந்த 3 பேருமே மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட கூடியிருக்காங்க. மொத்தம் 4 கிரகங்கள் மாதம் தொடங்கும் போது அஷ்டமத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் யோசித்து செய்யணும். அதுமாரி எதை தொடங்கினாலும் அறகுறையாக தான் நிற்கும். ஒரு வேலையை எடுத்தேன் முடித்தேன் அப்படின்னு செய்யவே முடியாது. அங்கங்கே ஆரம்பித்து அங்கங்கே நிற்கும். ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா பாதி வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் 4 வேலையை கொண்டாந்து கொடுப்பாங்க. இதை தொட்டால் அது முடியாது, அதை தொட்டால் இது முடியாது, வேணாம் என்னால் செய்ய முடியாது, நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சத்தம் போடுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் முதல் 15 நாள். ஆஃபீஸ்லேயும் வேலை போல் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கடுமையான வேலை அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் உடம்பும் ஒத்துழைக்காது. என்னடா இது, நேற்றுலாம் நல்லா இருந்தேன், சும்மா கிடந்தப்பெல்லாம் உடம்பு நல்லா இருக்கியா, வேலை நிறையா வந்தால் தான் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு விதமான சலிப்பு இருக்கும் நமக்கு. வெட்டியாக எவ்வளோ நாள் குந்திருந்தோம், இன்றைக்கி வேலையே வராது, வந்தால் மழை மாரி வருது, அட போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் சக ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். எப்பா எனக்கு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது, இதை பார்த்து நீ கொஞ்சம் முடிச்சு கொடுப்பா அப்படின்னா, என் வேலையை என்னால் செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரம் அப்படிங்கிறது தான் முதல் 15 நாள். என்ன காரணம்னா, ராசிக்கு அதிபதி அஷ்டமத்தில் மாட்டியிருக்கார் சுக்கிர பகவான். சுப செலவுகள் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பெண்வெளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். பத்திரப்பதிவில் இருந்த தடை நீங்கும். அஷ்டமத்தில் இவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறதையும் செய்கிறாரு. அது மாதிரி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஒரு அரசு வேலையில் இருந்தேன், ஒரு மூத்த அதிகாரியை எதிர்த்து பேசிட்டேன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எவனோ ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி ஏந்தலையில் வீடியோ வச்சுட்டான், அதால் சஸ்பெண்ட் ஆகி போயிட்டேன். இப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வேலை திரும்ப கிடைக்கும். அதே நேரத்தில் அதை நம்மளை நிரூபிக்கிறதுக்கு நம்ம படாத அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். போதாத குத்தத்துக்கு சூரியனும் புதனும் சேர்ந்துக்கிட்டு அஷ்டமத்தில் இருக்காங்க. புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி. அவர் அஷ்டமத்தில் இருக்கார். ஆனால் ஒரு அஷ்டமத்தில் இருக்கும்போது நம்ம புத்தி கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா புத்திகாரகன் தான் புதன் அப்படிங்கிறதால நம்மளால் முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை 4 தடவை 5 தடவை சிந்திப்போம். ஆனால் இதுக்கு இதா, இதுக்கு அதா, இக்கரைக்கு அக்கறை பச்சையா அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் இந்த புதன் அஷ்டமத்தில் மறையும் போது, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. காசு பணம் 10 ரூபா இருக்கும். காசு இருந்தும் நிம்மதி இல்லையடா அப்படின்னு புலம்புவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். அதனால் கொஞ்சம் நாம் பெருசாக பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை.
உயரதிகாரிகள் வகையில் கொஞ்சம் அதிரடியாக வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் நம்ம நல்லபடியாக செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது, அப்படி ஒரு அமைப்பு. போதாத குத்தத்துக்கு குரு பகவானும் அஷ்டமத்திலே இருக்கார் இல்லையா, அவரும் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பார். இன்றைக்கி வர வேண்டிய காசு நாளைக்கு வரும், நாளைக்கு வர வேண்டிய காசு நாளான்னைக்கு வரும். காசு கொடுத்த இடத்துல வாங்க முடியாது, அதனால் கொடுக்கறத தவிர்த்துருங்க. வாங்கினா கொடுக்க முடியாது, அதனால் வாங்கிறதையும் தவிர்த்துருங்க. இந்த மாதத்தோட பிற்பகுதி, அதாவது மிதன ராசிக்கு புதன் போயிடுறாரு 10ஆம் தேதி. அப்பாடா, ஒரு ஆள் கிளம்பி அஷ்டமத்துலேருந்து 9க்கு வந்துட்டார் பாகிஸ்தானத்துக்கு, அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். இந்த நேரத்தில் கொஞ்சம் தொட்டது தொடங்கும். அதுமாரி உறவுகள் வகையில் இருந்த விரிசல் அகலும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அலுவலகத்தில் நமக்கு ஒரு வேலையும் ஒருத்தன் செய்ய மாட்டான், நம்மளை போட்டு கொடுப்பானே, அவன்லாம் கொஞ்சம் சரி பாவையாக கஷ்டப்படுறான், நம்ம கொஞ்சம் எடுத்து அவன் வேலையை செய்வோம் அப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் பரிதாபப்பட்டு உங்கள் வேலைகளை பகிர்ந்துவாங்க. அதுமாரி தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் மாறும், அப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவார். இந்த மாதிரியான யோகா அமைப்புலாம் இருக்குது. அதே மாதிரி 13ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இதான் நிகழ்கால தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது மாறும். இதுதான் இந்த மாதத்தில் முக்கியம். ஏன்னா மொதல் 2 வாரத்தில் நாம் இந்த அஷ்டமத்தில் கிரகங்கள் மாட்டிக்கிட்டதால் மனக்குழப்பங்கிறது நிறையா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு. அது மாதிரி ஒரு திடமான முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு சரி போடா, முடிவு எடுத்தாச்சு, இனிமேல் நட்டமோ லாபமோ நம்ம இறங்கி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு வந்துடும். இல்லை, முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க மேசராசியில் செவ்வாய் இருக்கார், தைரிய காரகன். இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த மாதம் முழுக்க செவ்வாயால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாத தொடக்கத்தில் அவ்வளோ கஷ்டம் வருதுன்னு. அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசை தளர விட முடியும். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறது. கொஞ்சம் பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. வந்து பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் 2ல் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. அதுமாரி கடன் சுமை அப்படிங்கிறது குறைஞ்சிரும். சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்பு இருக்குது. என்னங்க அஷ்டமத்தில் குரு இருக்கார், நான் எங்கே வீடு கட்டுறது, வாங்கின கடனே அடைக்க முடியலையே, எங்கேருந்து கட்டுறது அப்படின்னு நினைக்கலாம். என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடம் இன்றைக்கி தாறுமாறாக விளைவிக்கும். இல்லைனா பூர்வீகத்தில் ஒரு பாகத்தை கூறு போட்டு கொஞ்சம் விற்றுவிட்டு அதில் 10 ரூபா காசு எடுத்து ஒரு வீடு கட்டுவோம், வாடகை வீட்டில் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்கான ஒரு முதல் படியை இந்த மாதத்தில் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டாவது வாங்கி போடுறேன், எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க. அதேமாரி குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்க, அஷ்டமத்து குரு இருக்கிற இடத்த பால் பண்ணி பார்க்குற இடத்த கௌரவப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த வகையில் குரு பகவானோட பார்வை ராசிக்கு 12, ராசிக்கு 2, ராசிக்கு 4 இந்த வீட்டிலலாம் உழுவுது. 12ல் குரு இருக்கிறப்ப சுபவிரய செலவுல தான் கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு திருமணம் முயற்சி செய்யலாம், காது குத்து இந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுனா செய்யலாம். உயர்கல்விக்கு நல்ல செலவு பண்ணலாம். அதே மாதிரி வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், கட்டின வீட்டை பராமரிப்பு பணி செய்யலாம். இது மாதிரி சுபவிரய செலவுகள் கொடுப்பாரு. 2ல் குரு இருக்கும்போது, 2ல் குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கும்போது குடும்பஸ்தானம் வலுவடையுது. திருமணமாகாத துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் வரன் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக அமையும். அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாத கடைசியில் வக்கரம் அடைகிறார். அதாவது பிள்ளைகள் வழியில் சனி பகவான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பார். பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, தெற்க போனால் வடக்கு போவோம், வடக்கு போனால் தெற்க போவோம், திடீர்னு காதல் பண்ணுறேன்ட்டு நிற்கும். இது கெட்ட கேட்டுக்கு காதல் ஒன்று தான் கேடான்னு நம்ம அதுகள்கிட்ட சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தாலும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்ச பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துவாங்க. சரி போ, நம்ம அப்பா அம்மா நமக்கு அதான் கஷ்டப்படுறாங்க, அவங்க சொல்கிறபடியே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கும். கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகள் கூட இனிமேல் நல்லா படிக்க ஆரம்பிக்கும், ஒரு வேலை வெட்டிக்கு போய் 10 ரூபா காசு சம்பாதிக்கும். அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். ஒரு நோட்டு புத்தகம், பேனா, பென்சிலு ஏதோ வாங்கி கொடுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்ங்கிறது செய்யுங்க. ஜூன் மாதம் உங்களோட கௌரவத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.